டியூஸ்டே மார்னிங் காலையிலே எழுந்து ரொட்டீன் நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. காலையில எழுந்து சாணி கரைச்சி போட்டு பெருக்கி கோலம் போட்டு அப்படியே செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடித்து விட்டுருந்தேன். நல்லா அடிக்கிற வெயிலில் செடியெல்லாம் வதங்கி போயிடுது. அதனால் தினமுமே செடிக்கு காலையில் கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் நல்லா பாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நான் மட்டும்தான்றதுனால சிம்பிளாக தான் சாதம் ஒரு குழம்பு மட்டும் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். எப்பயுமே ரொம்ப அதிகமாகலாம் சமைக்க மாட்டேன். வீட்டில் யாருன்னா பசங்க யாருன்னா வந்தால் தான் செய்வேன். இல்லைன்னா நான் ஒரு ஆளுன்றதுனால ஏதாச்சும் காய் பொரியல் இந்த மாதிரி எதாவது பண்ணி சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி சாதமும் பாவக்காய் குழம்பு வைக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சைவம் தான், நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். கிட்டத்தட்ட நான் தொடர்ந்து ஒரு 6 நாளாக விரதம் இருந்துட்டு வரேன். வியாழக்கிழமையிலேருந்து பௌர்ணமி விரதம் 5 நாள் கண்டினியூ ஆச்சு, திங்கட்கிழமை வரைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால இன்றைக்கி நான்வெஜ் இல்லை. பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு இந்த தக்காளி பாவக்காய் எல்லாமே நம்ம செடியில் காய்ச்சதுங்க. என்ன தான் நம்ம காய்கறி கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிற காய் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு தோட்டத்தில் காய்ச்சதுனாலே அது நல்ல தனி ருசி தான். பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வதங்கினாலே அவ்வளோ சாஃப்டாக அப்படியே குழஞ்சி போயிடும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு அரைச்ச புதினா துவையல் இருந்தது, அதையும் சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு டப்பாலாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சி. அப்புறம் கடை சமைச்ச பாத்திரத்தில் எடுத்து போய் பின்னாடி போட்டு கழுவிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு 2 தவளை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். என்னுடைய இந்த மார்னிங் ரொட்டீன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுன்றதை எடுத்து போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் தலை குளிச்சுட்டு சாமிக்கு ஒரு வத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிட்டேன் முருகருக்கு. நைட்டு தான் அந்த செவ்வாய் வர 8 to 9 படைப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் டைம் கிடைக்கும், காலையில் படைக்க டைம் இருக்காது. இந்த பூ நம்ம வீட்டில் பூத்த பூ, குண்டு மல்லிகையும் மஞ்சள் கனகாம்பரமும் நல்லா வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வெள்ளை வெள்ளைன்னு பூ பார்க்கவே சூப்பராக இருக்குது. முருகருக்கு வத்தி மாற்றி ஏற்றி வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டேன். டியூட்டிக்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு குரூப்பில் ஃபோட்டோ போடணும். நான் என்ன வேலை பார்க்குறேன்றதை கண்டுபிடிச்சிங்களா என்னென்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் கோயிலுக்கு முருகர் கோயில் போய்ட்டு விநாயகர் கோயில் போய்ட்டு பூசாரி கொஞ்சம் பூவெல்லாம் கொடுத்தாரு. சாமிகிட்ட வச்சு பூ விபூதி குங்குமம்லாம் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டில் முருகர் ஃபோட்டோவுக்கு அந்த செவ்வந்தி பூ ரோஜா பூலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடலை. வெத்தலை பாக்கு பழம் பூவெலாம் வச்சு சாமிக்கு நெய் தீபம் முருகருக்கு நெய் தீபம் போட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் பாட்டு உட்காந்து கேட்டேன். இன்னைய டே எனக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட்